ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 62வது சர்க்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த வானர்கள் கவலைப்படாமல் தேனே பருகுங்க, உங்களுக்கு இடையூறு செய்பவர்களை நான் தடுத்து நிறுத்துறேன்னு அவங்கள பார்த்து வானோத்திரமான ஹனுமான் சொல்கிறாங்க. ஹனுமானின் சொற்களை கேட்ட அங்கதன் முக மலர்ச்சியுடன் வானர்கள் தேன் குடிக்கட்டும், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றிட்டு வந்திருக்கும். ஹனுமான் சொல்லும் வார்த்தை செய்யக்கூடாத செயலாக இருந்தாலும் கட்டாயம் செய்யப்படணும். இந்த விஷயத்தில் அவர் பேச்சை தட்டலாமோன்னு சொல்கிறாங்க. அங்கதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட வானர்கள் ரொம்ப சரி நின்று ஆமோதித்து அவங்கள பாராட்டினாங்க. வானர்களில் காளை போன்ற அங்கதனை பாராட்டிட்டு எல்லா வானரர்களும் ஆற்று வெள்ளத்தின் வேகம் போல மதுவனத்தை நோக்கி ஓடினாங்க. காவற்காரர்களை பலமாக தள்ளிட்டு மதுவனத்திற்கு அவங்க புகுந்தாங்க. அங்கே ஹனுமான் சீத்தையை பார்த்தாலும் அவரிடமிருந்து மாதா சீதாதேவியை பற்றி கேட்டறிந்தாலும் இருமாறு படைந்து சுவை நிறைந்த பழங்களை பறித்து தின்றாங்க. தேனையும் குடித்தாங்க. ரொம்ப உற்சாகத்துடனும் மனம் போன படியெல்லாம் செஞ்சாங்களாம். இந்த வானர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் மதுவனத்தை அனுபவிப்பதில் வெறி கொண்டு அவங்க எல்லோருமா குதித்தெழுந்து கூட்டமாக கூடி வந்த வன காவலர்களை பலவீதமாக அடித்து தாக்கினாங்களாம். சிலர் கைகளால் தேனலையை பீத்து தேனை குடிச்சிட்டு மற்றவர்களை தாக்குறாங்க. மற்றும் சிலர் தேனை குடிச்சிட்டு தேனடைகளை விற்றெறிஞ்சாங்களாம். மயக்கத்தால் கர்ப்பமடைந்த சிலர் தேன் மிச்சத்தால் பரஸ்பரம் தாக்கி கொண்டாங்களாம். சிலர் சிரிச்சாங்களாம், சிலர் சந்தோஷமாக சத்தம் போட்டாங்களாம். தேன் குடித்து மயங்கிய சில வானர்கள் தரையில் படுத்து உறங்கினாங்க. முழங்கால்கள் பிடித்திழுக்கப்பட்டு ஆகாயத்தை நோக்கி வீசி எறியப்பட்ட அவங்க ரொம்பவும் களமரமடைந்து தத்திமுகண்டம் சென்று முறையிட்டாங்க. ஹனுமானனால் உத்தரவு கொடுக்கப்பட்ட வானர சன்னியத்தால் மதுவனம் அழிக்கப்பட்டது. நாங்களும் முழங்கால் பற்றி இழுக்கப்பட்டு வானத்தில் எரியப்பட்டோம். அதன் பிறகு வன காவலரான தத்திமுகன் மதுவனம் அழைக்கப்பட்டது என்பதை கேட்டு ரொம்பவும் கோபமடைகிறாங்க. அந்த வானரர்களை சமாதானமும் படுத்தினாங்க. என்னுடன் வாருங்கள், பலத்தால் தருக்கு கொண்டு தேன் குடிக்கும் வானர்களை நாம் நமது படை வீரர்களை கொண்டு தடுத்து நிறுத்துவோம்ட்டு சொல்கிறாங்க தத்திமுகன் இப்படி சொன்னதுமே அந்த வான வீரர்கள் அவனோடு கூடவே மறுபடியும் மதுவனத்திற்கு போகிறாங்க. வழியிலேயே சற்று ஒரு மரத்தை பெயரிட்டு எடுத்துக்கொண்டு தத்திமுகன் வேகமாக ஓடுறாங்களாம். மற்ற வானர்களும் ஓடினாங்க. யானை போல ஆற்றல் கொண்ட வானர்கள் இருந்த இடத்திற்கு வானர்கள் கற்களையும், அதாவது வன பாதுகாவலர்களான தத்திமுகன் கிட்ட சேர்ந்தவங்க எல்லாருமே கற்களையும் மரங்களையும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு கோபத்துடன் வந்தாங்களாம். தோட்ட காவலர்களான அந்த வீரர்கள் தங்கள் எஜமானரின் உறுதியான சொற்களை நெஞ்சத்தில் நிறுத்தி ஆச்சாமரம், பனைமரம் மற்றும் பாறைகளை ஆயுதங்களாக கொண்டு வேகமாக ஓடுறாங்களாம். ஏராளமான காவல்காரர்களும் அங்கே மரங்களிலும் தரையிலும் உட்கார்ந்திருந்த பலர் செருக்கு கொண்ட வானர்களை எதிர்த்தாங்க. கோபத்துடன் தத்திமுகன் கொண்டிருக்கிறத பார்த்து ஹனுமான் முதலிய வானர தலைவர்கள் அவரை எதிர்கொண்டு வேகமாக ஓடுறாங்க. மிகவும் பலசாலியும் தோல் வலிமையுடையவரும் கௌரவிக்கத்தக்கவரும் கையில் மரத்தை கொண்டு தாக்கினுமான தத்திமுகனை கோபம் கொண்ட அங்கதன் கைகளை புடைக்கிறாங்களாம். குடிமயக்கத்தால் அறிவு குருடாகியிருந்த அவர் என்னால் பூஜிக்கத்தக்கவர் அல்லவா இவர் என்பதை உணராமல் அவங்க மிகவும் வேகமாக தரையில் தள்ளினாங்களாம். கை, தொடை, பூஜங்கள் காயப்பட்டு மூளை கலங்கி உடலெங்கும் இரத்த கலரியாக தத்திமுகன் சிறிது நேரம் மூச்சே இல்லாமல் கீழே விழுந்துட்டாங்களாம். ஒரு வழியா மூச்சு தெளிந்ததும் அரசனின் மயக்கமடைஞ்சு கீழே விழுந்த பிறகு மயக்கம் தெளிஞ்ச உடனே அரசனின் மாமாவான அவன் கோபம் கொண்டு மதுமயக்கத்தில் இருந்த வானர்களை தடியால் விளக்கினாங்க. எப்படியோ அந்த வானர படையிலிருந்து தப்பித்து கொண்ட தத்திமுகன் தன்னுடைய வேலைக்காரர்களிடம் தனியாக ஒரு இடத்திற்கு போய் அங்கே சொன்னாங்களா, இவங்க இங்கேயே இருக்கட்டும், ராமனுடன் கூட நம்முடைய எஜமானரும் பெரும் களத்துடையவருமான சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு போவோம். அங்கதன் இங்கே செய்த அக்கிரமங்களை அரசனிடம் தெரிவிப்போம். செய்தியை கேட்டவுடன் கோபம் கொண்டு எல்லா வானரர்களையும் கொன்று விடுவாங்க.
இந்த மதுவனம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே மகாத்மாவான சுக்ரீவனுக்காக இருந்து வருது. அது ரொம்பவும் அழகானதும் தேவர்களாலும் நெருங்கவும் முடியாது. தேனை குடிச்சு மதிமயங்கிருப்பவரும் வாழ்நாள் முடிந்து விட்டவருமான இந்த வானர்களுக்கு இவர்களை சேர்ந்தவர்களுக்கும் கொலை தண்டனை கொடுக்க போறாங்க சுக்ரீவர். கேடு கெட்டவங்களும் அரச கட்டளைகளை மீறியவர்களான இவங்க கொலை செய்யத்தக்கவங்க தான். அவமானத்தால கொதித்து கொண்டிருக்கும் நமக்கு தக்க ஆறுதல் கிடைக்க போகுதுன்னு இப்படி தோட்ட காவலர்களிடம் சொல்லிட்டு மகாபலவான தத்திமுகன் அவங்க கூட உடனே புறப்பட்டு போறாங்களாம். சூரியகுமாரரும் பேரறிவாளுமான சுக்ரீவன் இருந்த வனப்பிரதேசத்தை கண்டு கண்ணிமைக்கும் நேரத்துல அவங்க போய் சேர்றாங்க. ராம லக்ஷ்மண சுக்ரீவனனை பார்த்ததும் ஆகாயத்திலிருந்து சமதளமான தரையில விழுந்தாங்களாம். காவலர்களுக்கு எல்லாமே தலைவனும் மகாவீரருமான தத்திமுகன் அந்த காவற்காரர்கள் எல்லாரையும் சூழப்பட்டவங்களாக கீழே விழுந்து முகம் வாடி தலைக்கு மேல கைகளை கூப்பிக்கொண்டு சுக்ரீவனுடைய மங்களமான பாதைகள்ல தலை வச்சு வழங்கினாங்களாம். 63வது சர்க்கமும் இதோட சேர்த்தே நம்ம பார்க்கலாம். தலையால விழுந்து வழங்கும் தத்திமுகனை பார்த்து வானர தலைவனான சுக்ரீவர் பதைப்பதத்த மனசோட இந்த வார்த்தையை சொல்றாங்களாம். வீரரே, எழுந்திரு, என்னுடைய கால்கள்ல ஏன் விழுந்த? உமக்கு அபயம் அளிக்கிற. உனது பயத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது ரொம்ப பயந்து போய் கீழே எல்லாருமே விழுந்துட்டாங்களா அந்த காவலர்கள் எல்லாருமே. மகாத்மாவான சுக்ரீவனால இப்படி நம்பிக்கையூட்டப்பட்ட மகா புத்திசாலியான தத்திமுகன் எழுந்து நின்று சொல்றாங்களாம், மன்னா, ரிஜரஜசோ தாங்களோ ஏன் வாலியும் கூட இந்த மதுவனத்தை பிறருக்கு திறந்து விட்டதே இல்லை. ஆனா இப்ப அங்கதன் முதலிய வானர்களால அது உண்ணப்பட்டு விட்டது. வன பாதுகாவலர்களான இந்த வானர்களால் தடுக்கப்பட்டாலும் இவங்களை பொருட்படுத்தாம இந்த மரத்துல இருந்து பழங்களை பறித்து திங்கிறாங்க, தேனை குடிக்கிறாங்க, அதில் மிகுந்ததை தூக்கி எறிகிறாங்க, மீதியானதை மற்றவங்க சாப்பிடுறாங்க. தடுக்கப்பட்ட போதுதான் அவங்க எல்லாரும் புருவத்தை உயர்த்தி காட்டுறாங்க. இவங்க வனக்காவலர்கள் அங்கதன் முதலிய வானர்களால பயமுறுத்தப்பட்டதால கோப ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. கோபம் கொண்ட வானர தலைவர்கள் இவர்களை மதுவனத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க. வானர தலைவரே, கோபத்தால கண்கள் சிவக்க விழிக்கும் அநேக வானர்களால இந்த காவலர்கள் தூக்கி எறியப்பட்டாங்க. சிலர் கைகளாலும் தாக்கவும் பட்டாங்க, சிலர் முழங்கால்களால புடைக்கப்பட்டாங்க, சிலர் இழுக்கப்பட்டு இஷ்டம் போல ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்டாங்க. தாங்கள் தலைவராக இருக்கும்போது இந்த சூரர்கள் அவர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டாங்க. மதுவனம் முழுவதும் அவங்க விருப்பப்படியே சாப்பிடப்படுது. இப்படி விஞ்ஞானம் மிக்கப்பட்ட வானர் தலைவரான சுக்ரீவனை எதிரிகளை மாய்ப்பவரும் பேரறிஞருமான லக்ஷ்மணர் கேட்குறாங்க, அரசனே, இந்த வானரன் தோட்ட காவல்காரனா என்ன? எதற்காக வந்திருக்கிறான்? எதன் நிமித்தமாக துக்கத்தோடு பேசுறான்? இப்படி மகாத்மாவான லக்ஷ்மணனால சொல்லப்பட்டதும் பேச்சு திறன் கொண்ட சுக்ரீவர் லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்றாங்க. இப்ப லக்ஷ்மணா, அங்கதன் முதலான வானர தலைவர்களால தேன் குடிக்கப்பட்டதுன்னு இந்த வானரர் தத்திமுகன் சொல்றாங்க. தெற்கு திசையில தேடிவிட்டு திரும்பியுள்ள வானோரத்தமர்களால சென்ற காரியம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் இதே போல வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிப்பு நடந்திருக்காது. திரும்பி வந்துள்ள அவர்களால மதுவனம் நாசம் செய்யப்பட்டிருக்கு. அவங்க பயமுறுத்தப்பட்டிருக்காங்க, வானர்களால அனுபவிக்கப்பட்டிருக்கு. மதுவனத்திற்கு வந்து விட்டாங்க என்பதாலேயே அந்த வானர்களால காரியம் சாதிக்கப்பட்டு என்பதுதான் உறுதி. தேவி கண்டுபிடிக்கப்பட்டாங்க என்பதில் சந்தேகமே இல்லை. அதுவும் ஹனுமானால் தான், வேற யாராலும் செய்திருக்கவும் முடியாது. இந்த காரியத்தை செய்து முடிக்கும் திறன் வேறு யாரிடமும் இல்லை. வனபுங்கவமான ஹனுமானிடமிருந்துதான் காரியத்தை நிறைவேற்றும் தனி ஆற்றலும் புத்தியும் பயிற்சியமும் வீரியமும் சாஸ்திர ஞானமும் நிலை கொண்டு இருக்குது. மகாபலம் பொருந்திய அங்கதன் தலைவனாகவும் ஜாம்பவானும் ஹனுமானும் அதிகாரிகளாகவும் உள்ள இடத்துல வேறு விதமா நடந்து விடுமா என்ன? மேலும் மதுவனம் அங்கதன் முன்னிட்ட வீரர்களால இல்லவா அழிக்கப்பட்டிருக்கு. தகுந்த காரணம் இல்லாமல் பெரும் குற்றம் என கருதத்தக்க ஒரு காரியத்தை அவங்க செய்திருப்பாங்களா என்னன்னு சொல்றாங்க. அவர்களால் தடுக்கப்பட்ட போது முழங்கால்களால் தான் இடித்து இவர்கள் துரத்தப்பட்டாங்க.
இந்த இனிய தகவல்களை கூறுவதற்காக மிகவும் பராக்கிரமசாலியான தத்திமுகன் இங்கே வந்திருக்காங்க. பெருந்தோழரே லக்ஷ்மணா, சீத்தை கண்டுபிடிக்கப்பட்டாங்க, இது நிச்சயம். அதனால தான் எல்லா வானர்களும் வந்து தேன் குடிக்கிறாங்க. மாவீரரே, நன்மதியுடைய வானர்கள் வைதேகிய பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா பிரம்மாவால் என் தந்தைக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது தெய்வீகம் பொருந்தியதுமான மதுவனத்தை அழிக்க முற்படுவாங்களா? இது கேட்டவுடனே தர்மாத்மாவான லக்ஷ்மணனும் ராமனரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். சுக்ரீவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட செவிக்கினிய சொற்களை கேட்டு மகாபலசாலியான லக்ஷ்மணரும் ராமரும் ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறாங்க. தத்திமுகனுடைய சொற்களை கேட்ட சுக்ரீவன் மனம் மகிழ்ந்து தோட்ட காவல்காரர்களை பார்த்து மேலும் சொல்றாங்க, மாமனே, ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்து விட்ட அவர்களால மதுவனம் அனுபவிக்கப்பட்டது என்பதை அறிந்து நான் திருப்தி அடைஞ்சு இருக்கேன். காரியத்தை முடித்து கொண்டு வந்துள்ள அவர்களால செய்யப்பட்ட மதுவனம் அழிப்பு என்ற காரியம் குற்றமே ஆனாலும் மன்னிக்கத்தக்கது தான் அது. ஹனுமானை முதன்மையாக கொண்டவர்களும் காரியத்தை நிறைவேற்றியவர்களும் சிங்கம் போல இருமாப்புடையவர்களுமான அந்த வானர்களை உடனே காண்பதற்கும் சீதாதேவியை மீட்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகளை பற்றி கேட்பதற்கும் நானும் ராம லக்ஷ்மணர்களும் ஆவலுள்ளதாக இருக்கிறோம். திருப்தியால கண்கள் மலர்ந்தவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களும் உத்தேசம் நிறைவேற்றப்பட்டவர்களுமான அந்த இரு ராஜகுமாரர்களையும் ராம லக்ஷ்மணர்களை பார்த்து வானரர்களின் அரசன் சுக்ரீவன் காரிய சித்தி கைக்கு எட்டும் தூரத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்து அங்கங்களில் மயிர்கூச்சம் ஏற்பட்டு பேரானந்தத்தில் திளைச்சாங்களாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 63வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.